ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா எங்க அண்ணனுக்கு மீண்டும் வேலூர்ல கூட்டத்தை நடத்திக்காப்பா அப்படின்ட்டு போலீஸ் அவர்கள் காவல்துறை அவர்கள் ஒரு பெர்மிஷனை கொடுத்துருக்காப்புல. பெர்மிஷன் எப்படின்னா, எப்பா நீ உன் கூட்டத்துல எப்போ கூட்டம் போட்டாலும் எவனாடி ஒருத்தன் கொண்டு முடியா? ஏற்கனவே கரூர்ல அத்தனை பேர் இறந்துட்டான். போன மீட்டிங்ல ஒரு ஆள் இறந்து விட்டு ஒரு ஆள் யார் இறந்தானே தெரியல. அந்த அளவுக்கு உன் கூட்டத்தை பார்த்தாலே ஒரே மரண வளமா தான் இருக்கு. அதனால இந்த திருப்பு நாங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நீ கூட்டத்தை நடத்தணும். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்க சொன்னாலும் நீ அதை கடைபிடிக்க போறது கிடையாது. ஏங்க உங்ககிட்ட இருக்க கூட்டம் பாதி உங்கள் விஜய் விஜய் விஜய்ன்ட்டு தற்கொலை கூட்டமும் அணி குஞ்சுமா இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஆட்சியை நீங்க அமைச்சு இந்த இந்த குரூப்ல உங்கள இருக்க ஒருத்தன் எம்எல்ஏ வர போறாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நடந்த அந்த மீட்டிங்ல பார்த்தாலே ஒரே விஜய் 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 விஜய்ன்ட்டு சின்ன பிள்ளைத்தனமா தான் குதிச்சுட்டு கிடக்கானுங்க. சரி, அதுதான் அவங்களோட வேலை. அணில் குஞ்சுகள் தற்கொலையோட வேலைன்னு ஆகிப்போச்சு. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ ஆளுக்களை கொண்டு போப்பா அப்படின்ட்டு மொத்தமே 4500 தான். 4500 தான் உள்ள போகணும். அதுவும் பாஸ் இருக்கவங்க தான் உள்ள போகணும். ரெண்டாவது வெளியில நல்ல வெயில் இருக்குன்னு கரெக்டா மதியம் 12 மணிக்கு நீ மீட்டிங் வச்சிருக்க ஐயா விஜய் அவர்களே. அதனால நல்ல வெயில்கள் படாத அளவுக்கு சூப்பரா போட்டு மீண்டும் முயற்சி தங்கிச்சு வந்துடக்கூடாது பார்த்துக்க அப்படின்ட்டு சொன்ன நம்ம தமிழக காவல்துறை அவர்களுக்கு ஒரு பெர்மிஷனையும் கொடுத்து தலைவர் விஜயன் அவருக்கு வேலூர்ல மீட்டிங்கையும் ஆரம்பிச்சாப்ல. ரோட்ல அண்ணன் விஜய் அவர்களும் வந்தா இவங்க அந்த மனுஷனை வர உடலை தற்கொலை கூட்டங்கள் அணில் குஞ்சுகள் அது ரோடு அங்க இருக்க அந்த ரோட்டு பக்கத்துல பப்ளிக்லாம் எப்படிதான் இதெல்லாம் சகிச்சுச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்க பண்ணுங்க சேட்டை. ஒரு வழியா ஆடணும் அந்த வண்டிக்கு வண்டியில வந்துட்டாப்ல. எங்க அண்ணன் வீரமா பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. ஆரம்பிச்ச அண்ணன் முதல்லயே ஒரு கதையை சொன்னதான் ஆரம்பிக்காப்ல. குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன்னு சொல்லுவாப்பியா. அதே மீட்டிங் ஆரம்பிக்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் அனுபவம் இல்லாதவர்களுக்கும் என்ன பலம்? அனுபவம் வாய்ந்த மட்டும்தான் அங்க இருக்கணுமா? அனுபவம் இல்லாத நாங்கள்லாம் இந்த அரசியல இறங்கக்கூடாதா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமா ஒரு குட்டி கதைய சொன்னாப்ல. சொன்னது மட்டும் இல்லாப்ப என் மேல பழிய போடுறீங்க? இந்த விஜய் மேல நீங்க ஏன் பழிய போடுறீங்க சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் இறந்தது நீங்க தான் என் மேல பழிய போட்டீங்க அப்படின்ட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் மேலையும் திமுக மேலையும் ஒரு பழிய தூக்கி போட்டாங்க. என்னைய நீங்க டார்கெட் பண்றதுக்கு முன்னுதான், என்னைய நீங்க திட்டுறதுக்கு முன்னுதான் மக்களை நீங்கள் திட்டுறதுக்கு சமம் அப்படின்ட்டு சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு, ஏன்னா நான் தான் மக்கள் தான் நான், மக்களுக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னு பட்டு கிளப்பி அண்ணன் ஒரு சினிமா வசனங்களா விட்டு ஃபயரை ஏற்படுத்தினாப்ல. நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்ய போறேங்க அப்படின்ட்டு அண்ணன் இப்பதான் ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி அப்படி வாசித்து தள்ளிட்டாப்ல. முதல்ல என்னன்னா, அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாப்ல, விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாப்லன்னா மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் 2 பேருக்கும் சரி சமம்பா. சரி சமம்னா உங்களுக்கு புரியுதா இல்லையா? 100 பேரை போஸ்டிங் போட்டோம்னா 100 மாவட்ட செயலாளர்னா சரி, 100 மாவட்ட ஆட்சியாளர்னா 50 பேர் ஆண் மாவட்ட ஆட்சியாளர், 50 பேர் பெண் மாவட்ட ஆட்சியாளர். யாராட்டும் இப்படி யோசிச்சிருப்பிலையா? எங்க அண்ணன் அப்படி யோசிச்சிருக்காப்ல. அதே மாதிரி காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் பாதிக்கு பாதி 50 ஆண் காவல் கண்காணிப்பாளர், 50 பெண் காவல் கண்காணிப்பாளர். அந்த மாதிரி அப்படிதான் எங்க அண்ணன் ஆட்சி நடத்துவாப்பையா. அப்புறம் அண்ணன் ஆட்சியில இந்த போதைக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போதை இல்லாத தமிழகத்தை அண்ணன் கொண்டு வருவாப்பையா சொல்றாப்ல எங்கள் அண்ணன் விஜய். ஆனா கூட்டத்துல பாதி பேரு அறகுறை போதையில இருந்தாங்கிறது நம்ம வாய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எங்க அண்ணன்
இந்த இளைஞர்களை நம்பி போதையில்லா தமிழகமா மாற்றுவர் அப்படின்ட்டு அவரோட கொள்கையை அறிவிச்சிருக்காப்புல. மலை கிராமங்கள், அதாவது அந்த காட்டுவாசிகள்லாம் இருப்பாங்க, மலை கிராமங்கள், அந்த கிராமத்துல அண்ணன் ஹாஸ்பிட்டலு, சுகாதார நிலையெல்லாம் அண்ணன் வெட்டி கொடுப்பாப்பையாம், வெடி கொடுப்பாப்பையாம். அந்த அளவுக்கு மலை பிரதேசம் மேல ஒரு பற்றும் பாசமும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றாப்புல. அடுத்துதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாப்புல. கிரவுண்ட் டவுன்ல இறங்கி அடிக்காப்லையா, அதாவது சாமானிய மக்கள், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர் குடும்பங்களுக்கு நலவாரியம் அமைக்க போகிறார். பார்த்துக்காங்கப்பா, ஆட்டோ ஓட்டுநர்களே, டாக்ஸி ஓட்டுநர்களே, லாரி ஓட்டுநர்களே, உங்களுக்கு நலவாரியம் அமைச்சு அப்படி உங்களுக்கு எல்லாமே புதுசா தரப்போறோம் அப்படின்ட்டு அண்ணன் யோசிச்சுட்டு இருக்காப்புல எங்கள் அண்ணன் விஜய். அப்புறம் விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, நெசவர்களுக்கு புதுசா திட்டம்லாம் தீட்ட போறாராம். அண்ணன் எப்படி தீட்டுவாப்பாங்கிறது நமக்கு தெரியல. அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வரதே பெரிய விஷயமா இருக்கு. யாரோ எழுதி கொடுத்தா வாசிச்சாப்லையா, அண்ணன் உண்மையிலே இதெல்லாம் பண்ணுவாராங்கிறது தான் நமக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றாப்புல, பார்த்தோம். அதுக்கு மேல இது பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு ஆட்சியில வரணும். ஆட்சியில வந்து சிஎம் ஆகணும். சிஎம் வந்து தான் கிரவுண்டர்ல போகணும். எல்லாரும் நான் ஆட்சி வர்றதுக்கு முன்னே சின்ன பப்ளிக், சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போய் மக்களோட மக்களை சந்திச்சிருப்பாப்புல. அண்ணன் புதுசா இன்னைக்கு டைலாக் விட்டுருக்காப்புல. நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்றால், என்னை ஆட்சியில் நீங்கள் அமர்த்திவிட்டீர்கள் என்றால், நான் உங்களை தேடி வீடு வீடு தேடி வரும். அண்ணன் வருவாரு. 50 போலீஸ் பின்னாடி மந்திரிகளோடு சேர்ந்து நிறைய சிஎம்க்குலாம் வீட்டுக்கு தேடி தேடி வந்துருக்காங்க. அதனால அண்ணனும் வந்துருவாப்ல. என்னை ஏற்கனவே நடிகரா இருக்கும்போதே பயங்கரமா கிரவுண்ட்ல சாதாரண பப்ளிக் வந்து பார்த்துருக்காப்புல. இப்ப கட்சி தொடங்கின பப்ளிக் வந்து பார்த்துருக்காப்புல. அதனால அண்ணன் சிஎம் ஆனவரதான் வந்து பப்ளிக்க பார்ப்பாப்லையா. தாவேக்க ஆட்சியில ஆண் பெண் குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பாப்லையா. சட்டம் ஒழுங்கு எங்க அண்ணன், எங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இவரு ஆட்சிக்கு வந்தா இவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குமா. ரெண்டாவது, அரசு பள்ளி கல்லூரியில பயங்கர சுத்தமாக்கிருப்பாப்ல எங்க அண்ணன். ஸ்பெஷலா கழிவறைகள் ரொம்ப சுத்தமா, இப்ப அதுக்குன்னு தனி டீமை உருவாக்குவோம் அப்படியா. சொல்றதெல்லாம் நல்லதான் இருக்கு. அதுக்கு முதல்ல ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கப்புறம் சிஎம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதுல பண்ண முடியும். அரசு பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுகளுக்கு தரமான போட்டித் தேர்வுகள் நடத்தி கொடுப்பாப்லையா. அண்ணன் பயங்கரமா நடத்தி கொடுப்பாப்ல. அதான் ரெண்டாவது, இப்ப லாஸ்டா கடைசி அண்ணன் வந்துட்டா என்ன பண்ணுவாப்ல தெரியுங்களா? பயங்கரமான, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. எல்லா ஊருக்கும் பேருந்தான். இந்த பேருந்து இல்ல 5 நிமிஷத்துக்கு இருக்கா பஸ் வந்துகிட்டே இருக்குமா. பேருந்து இல்லா தமிழகம் அப்படிங்கிற பிரச்சனையே வராதான். பேருந்து தட்டுப்பாடு வந்து இவர் ஆட்சியில வராதான்ப்பா. 5 நிமிஷத்துக்கு இருக்கா. எங்க இந்த மெட்ரோ சிட்டிகள்லாம் வந்து சென்னை, மும்பைலாம் வந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கா ட்ரெயின் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி அண்ணன் ஆட்சியில எல்லா கிராமங்களுக்கும் 3 நிமிஷத்துக்கு இருக்கா. அப்படி பேருந்து தட்டுப்பாடு இல்லாம அண்ணன் கொடுக்கறதா சொல்லிருக்காப்ல. ஸ்பெஷலா தென் தமிழக மக்களை அப்படியே கவர் பண்ணியிருக்காப்புல. என்னன்னா, தென் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாப்லையாம். எங்க அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம இன்னைக்கு தென் தமிழகத்துல நம்மள தென் தமிழகாரன் தான் தேர்ல முதல்ல அண்ணன் ஜெயிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் தென் தமிழகத்தை பத்தி நோக்கணும். இதெல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்டா வந்துருந்தாப்புல அண்ணன். ஆனா இப்ப அதுக்கு ஒரு நடந்த காமெடியில் தான் பயங்கரமா இருந்துச்சு. கூட்டத்துக்கு வர்றதுக்கு 4500 தான் பெர்மிஷன் கொடுத்தாப்புல. நம்ம ஆட்கள் படத்தையே குதிச்சு துள்ளி குதிச்சு பார்ப்பான். 100 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு முதல்ல போட்டாதான் அவனுக்கு தூக்க வரும் அந்த குரூப்பு. அப்படி ஊருக்குள்ள வந்தா தலைவன் மாதிரி இருப்பான்ல, விஜயை பாத்துடணும் அப்படின்ட்டு ஆய்யாக்கவர் போலீஸ் தடையை மீறி உள்ள சாடு போட்டு சாடிட்டாங்களாம். கொடுத்தது 4500 பாசு. இவங்க மடிப்பை கிடிப்பெல்லாம் அந்த ஒரு மறைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த மடிப்பு இருக்கலாம் உடச்சு உள்ள பூந்துட்டாங்க. சும்மா இருக்குமா காவல்துறை.
ஓட்டு மலிப்பு தடியன்ட்டு போங்களேன். எவனுக்கெல்லாம் பாஸ் இருக்கோ அவன் மட்டும்தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்ன விரட்டி அடிச்சிருக்காப்லாம். ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரை மயக்கம் அடைஞ்சிருக்காப்புல. இந்த சம்பவத்தினால அவர் சிகிச்சையில இருக்காப்ல. இந்த போட்டித் தேர்வு இருக்குல்ல, அந்த போட்டித் தேர்வு மட்டும் இவர் ஆட்சியில லட்சக்கணக்கில் செலவாகுதான் இப்போ. அதனால இவர் ஆட்சி வந்தோம்னா அந்த லட்சக்கணக்கெல்லாம் செலவழிக்க தேவை இருக்காது. 1000க்குள்ளேயே முடிச்சிருவோம் அப்படியா எங்க அண்ணன். திமுக வந்து ஒரு கல்லாப்பட்டி கூட்டணியா, அதாவது கூட்டணி வந்து துட்ட கொடுத்துதான் அவங்க கூட்டணியை வச்சிருக்காப்லாம். அண்ணன் வந்து யாருக்கும் பணத்தை கொடுக்காம ஒரு கூட்டணிய ஏற்படுத்தி வைப்பலாம். ஏன் ஸ்டாலின் சார் என் மேல பழிய போட்டீங்க? ஏன் பழிய போட்டீங்க? கரூர்ல எனக்கும் சம்பந்தம் என் மேல பழிய போட்டுட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காப்புல. என்னை அசிங்கமா பேசுறது ஒண்ணுதான், என் மக்களை அசிங்கமா பேசுறது ஒண்ணுதான். அது நான் பப்ளிக் தான், நான் தான் பப்ளிக் அப்படின்ட்டு சொல்றாப்புல. நீங்க என்ன அசிங்கப்படுத்துறது, நீங்க ஆள்றவங்க மக்களையே அசிங்கப்படுத்தியதுக்கு சமம் அப்படின்ட்டு அப்படி கொந்தளிச்சிருக்காப்புல எங்க அண்ணன். ஒட்டு மொத்தத்துல ஒரே ஒரு சந்தோஷம், போன மீட்டிங்ல 2 பேர் இறந்தாங்க, அதுக்கு முன்ன 41 பேர் இருந்தாங்க. இந்த மீட்டிங்ல இது வரைக்கும் ஒரு உயிரிழப்பு இல்லை. அந்த விதத்துல விஜய் அவர்களுக்கு பாராட்டு. ஆனா இந்த காமெடி தான் எங்களுக்கு முடியல. எனக்கு எதிரி திமுக மட்டும்தான் அப்படிங்காப்புல. ஆனா இடையில இருக்க அதிமுக அவருக்கு கண்ணுக்கு தெரியல. எப்பேற்பட்ட கட்சி, எத்தனை வருஷமா ஆண்ட கட்சி, எத்தனை நிர்வாகிகள் இருக்கு கட்சி, எவ்வளவு கிரவுண்ட் லெவல்ல இருக்கு, எவ்வளவு பூத் அமைப்பு இருக்கு. இதுதான் அண்ணன் விஜய் அவர்களோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மாயத்தொடரை உருவாக்கப்படியா, எதிர்கட்சி இல்ல, நான் தான் எதிர்கட்சி, ஒரேடியா வச்சா குறி தப்பாது, ஏற கீழே உள்ள அப்படிங்கிறது டைரக்டா ஐயா ஸ்டாலின் தான் மோதுறாப்லாம். பார்ப்போம். எனக்கு ஒரு நல்ல அடுத்த எலெக்ஷன்ல திமுக சரி தாவைக்கா இருக்கா இல்லைங்கிறத பார்ப்போம். மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் இப்பதான் புதுசா அப்படின்னா நமக்கு ஆதரவும் கண்டிப்பா கொடுங்க. அடுத்த செய்தியில உங்களுக்கு சந்திக்கும் போது உங்கள் மணிகண்டன்.